பாதம் வணங்கியே நின்றோ. அருட்கடலே உம்மை பணிந்தோம், அருட்கடலே உம்மை பணிந்தோம். ஆனந்தம் ஆனந்தமே. ஆலயத்தின் வாசலிலே கானங்கள் கேட்கின்றது, தேவாலயத்தின் நுழைகையில் ஆனந்தம் பிறக்கின்றது. விண்ணகத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் மாந்தருக்கு அமைதியும் ஆகுக. விண்ணகத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் மாந்தருக்கு அமைதியும் ஆகுக. விண்ணகமும் மண்ணகமும் வாழ்த்துக்கள் பாடுவே, மண்ணகமும் வாழ்த்துக்கள் பாடுவே. ஆலயத்தின் வாசலில் கானங்கள் கேட்கின்றது, தேவாலயத்தின் நுழைகையில் ஆனந்தம் பிறக்கின்றது. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Velangani who are watching the same. அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, நமது வேலை நகரிலே முன்னாள் அதிபராக பணியாற்றி மரித்த பேரருள் திரு பி. சேவியர் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான ரிசல்ட் வருகின்றது. ஆகவே இந்த நாளிலே நமது பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாளொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்கின்றார் ஆண்டவர். இதோ இந்த நாளிலே இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். தந்தை உங்களை விரும்புகின்றார். எனவேதான் நீங்கள் அனைவரும் இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே இந்த ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்திலே அன்னை மரியாளுடைய பரிந்துரையை வேண்டி நின்று கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களை அழைத்த இறைவன், உங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்த தாய் அன்னை மரியாள் உங்களுக்காக நிறைவான வரங்களை கொடுப்பார்கள் என்கின்ற இந்த சிந்தனையோடு இப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் இணைவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் உரோமம் கத்தோரிப்போரின் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீராக என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தி அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறியவுடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்துச் சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு
ஆசேத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 66 பதிலுரை. அனைத்து உலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்து உலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்து உலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் பாரி. அனைத்து உலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்து உலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நாய் எழுந்தது. என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீங்காத இறைவன் போற்றி. அனைத்து உலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்து உலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அந்த குடும்பத்தில் இருந்த கணவனும் மனைவியும் படித்தவர்கள் அல்ல, பட்டங்களை பெற்றவர்கள் அல்ல, மிகப்பெரிய பணிகளை கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கூடாரம் செய்கின்ற ஒரு பணியினை மேற்கொள்கின்றவர்கள். அன்றாடம் வருகின்ற வருமானத்தை வைத்து வாழ்பவர்கள். ஆனால் அவர்கள் கடவுளை முழுமையாக நம்பியவர்கள். கடவுள்தான் என் வாழ்க்கையில் எல்லாம் என்று வாழ்ந்தவர்கள். கடவுளுடைய காலடியிலே தன் குடும்பத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அந்த கணவனுடைய பெயர் அக்கில்லா, அவருடைய மனைவியின் பெயர் பிரிஸ்கில்லா. இவர்கள் இருவரும் கடவுளுடைய நெறியை அணு அணுவாக கடைபிடித்து வாழ்ந்த குடும்பத்தினர். அவரை நோக்கி யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுக்கு சிரித்த முகத்தோடு பணிவிடை செய்வது அவருடைய வழக்கம். அவரை நோக்கி ஒரு இளைஞன் வந்தான். அவருடைய பெயர் பவுல் என்கின்ற ஒரு இளைஞர். அந்த இளைஞர் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கின்றார், ஆழமாக போதிக்கின்றார். 1.5 வருடம் மக்களுக்கெல்லாம் இறைவார்த்தையை அவருடைய இல்லத்திலே இருந்து கற்பிக்கின்றார். 1 வருடம் 6 மாதம் அந்த பவுல் என்கின்ற அந்த மனிதருக்கு இந்த குடும்பத்தினர் உதவி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படியாக நாட்கள் நகர்கின்றது. ஒரு நாள் எபேசு நகரில் இருக்கின்ற ஒரு ஊரிலே அவர்கள் தஞ்சமடைகின்றார்கள். அங்கே அப்போல்லோ என்கின்ற ஒரு மனிதர் இறைவார்த்தையை அறிவிக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர்? தன் வாழ்க்கையிலே சொல்வன்மை மிக்கவர். அவருடைய பேச்சிற்கு எதிர் பேச்சு பேச முடியாது. அவர் மறைநூல்களை கற்று தேர்ந்தவர். ஆண்டவருடைய நெறிகளை முழுமையாக படித்து தேர்ச்சி பெற்றவர். இறுதியாக பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பிழையில்லாமல் எல்லா மக்களுக்கும் அறிவித்த அவர். ஆனால் அவரிடம் ஒரே ஒரு குறை இருந்தது. அது என்ன குறை என்றால், யோவான் வழங்கிய திருமுழுக்கை பற்றி தான் அவர் தெரிந்திருந்தார். இயேசுவினுடைய திருமுழுக்கை பற்றி அவர் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த சாதாரண படிக்காத ஏழை குடும்பத்தில் வாழ்ந்த இந்த தந்தையும் தாயும் அக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவர் அந்த அப்போலோவை அழைத்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி இன்னும் ஆழமாக இயேசுவின் திருமுழுக்கை பற்றி அவருக்கு கற்பிக்கின்றார்கள். அதை திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்ட அந்த அப்போலோ என்கின்றவர் யூத மக்களுக்கு வல்லமையுடன் நற்செய்தியை அறிவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கதையல்ல, இது உண்மை சம்பவம். திருத்துதர் பணிகள் 18வது பிரிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார். எப்படி? வார்த்தை வழியாக, தன் வாழ்வின் வழியாக, தந்தை வழியாக, தாய் வழியாக, கணவன் வழியாக, மனைவி வழியாக, பிள்ளைகள் வழியாக, நண்பர்கள் வழியாக என்று சொல்லி கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். நாம் அதை திறந்த உள்ளத்தோடு பெற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் இங்கே கடவுள் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். இந்த அருமையான இந்த நாளிலே நற்செய்தியினுடைய மையப்பகுதி இப்படியாக சொல்லுகிறது: கடவுள்தாமே கற்றுத்தருவார்.
இப்பகுதி எதிலிருந்து எடுக்கப்பட்டதென்றால் எசையா புத்தகம் 54, அதாவது எசையா புத்தகம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது 2வது பிரிவு 40வது அதிகாரத்தில் இருந்து 55 வரை உள்ள அதிகாரம் இதை சுட்டி காட்டுகிறது. அது யாருக்கு எழுதப்பட்டதென்றால் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எழுதப்பட்டது. கலங்காதீர்கள், திகையாதீர்கள், கடவுள் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். அந்த கடவுள் உங்களை மீண்டுமாக உங்கள் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவார், அவரே உங்களை வழிநடத்துவார் என்கின்ற அந்த நம்பிக்கையான செய்திகள் அனைத்தும் அப்பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பகுதி, அதாவது எசையா புத்தகம் 53வது பிரிவு இறைவார்த்தை 14 இப்படியாக கடவுள் மக்களை பார்த்து சொல்லுவார், உங்கள் குழந்தைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். அதை கேட்ட அவர்கள் எப்படி வாழ்வார்களாம்? நிறைவாக வாழ்கின்ற வாழ்க்கை அவர்கள் கொண்டிருப்பார்கள் என்று அங்கே எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார். அந்த பகுதியை தான் ஆண்டவர் இயேசு இங்கே மேற்கோள் காட்டுகின்றார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு கற்றுத்தருபவராக இருக்கின்றார். இன்னும் சற்று அதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் லூக்கா நற்செய்தி 12வது பிரிவு 12வது இறைவசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தொழுகை கூடங்களுக்கும் அதிகாரம் கொண்டோர் ஆட்சி போருவோர் முன்னிலையில் நீங்கள் அழைத்து செல்லுகிற பொழுது எப்படி பேசலாம், என்ன பேசலாம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தக்க நேரத்திலே தூய ஆவியார் தாமே நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுத்தருவார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் எதையோ கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை நாம் திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அரசு அலுவலர், எல்லாம் தெரிந்தவர், சமுதாயத்திலே உயர்ந்தவர், அவருக்கு இறைவாக்கு பகுதி விலக்கி சொல்லப்படுகிறது. அதை கேட்டுக்கொண்ட அவர் திறந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை பிலிப்பு அறிவிக்கின்ற பொழுது அதை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்ட அவர் திருமுழுக்கு பெறுகின்றார். ஒரு புதிய வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு, கடவுளின் பிள்ளையாகின்ற ஒரு வாழ்வை அந்த அரசு அலுவலர் பெற்றுக்கொள்கின்றார். அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு பலவற்றை நமக்கு கற்றுக்கொண்டு கொடுத்திருக்கின்றார். உன் ஆண்டவரை நீ முழு இதயத்தோடு உள்ளத்தோடு ஆற்றலோடு அன்பு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஒருவன் உனக்கு எதிராக பாவம் செய்கிற பொழுது அவனை எப்படி மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா? 70 தடவை 7 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மன்னிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். சீடர்களுடைய காலடிகளை கழுவி தாழ்ச்சியான உள்ளத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி இரக்கமுள்ள மக்களாக வாழ எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எப்படி தியாகத்துடன் வாழ்வது? கல்வாரியிலே கல்வர்கள் மத்தியிலே தன் உயிரை கொடுத்து உங்களுக்காக நான் என் உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னையே தியாகம் செய்து தியாகமுள்ள மக்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து பகிர்ந்து வாழ்வதென்றால் என்ன என்பதை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி தன் வாழ்நாளிலே தொடக்க முதல் இறுதி வரை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் உன் கடவுள், என்னிடம் கற்றுக்கொண்டால் நீ வாழ்வு பெறுவாய் என்கின்ற அந்த செய்தியை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்ததை அறிகிறோம். அன்பு, இரக்கம், மகிழ்ச்சி, மன்னிப்பு, கருணை, தாழ்ச்சி, பகிர்வு என்று சொல்லி எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். திறந்த உள்ளத்தோடு அவைகளை ஏற்றுக்கொண்டோமானால் அதை வாழ்வாக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு. வார்த்தைகளை கேட்டுவிட்டு கடந்து போகின்ற வாழ்வு அல்ல, உள்ளத்திலே ஏற்று அதை வாழ்கின்ற ஒரு வாழ்வு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இந்த குடும்பங்களில் நாம் கற்றுக் கொடுக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். பிள்ளைகள் ஒருவேளை தவறான வழியில் வாழ்ந்தால் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? குறிப்பாக விசுவாசத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? நமது பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் ஊக்குவிக்கின்றோமா? ஒருவேளை குடும்பத்திலே பிளவு ஏற்பட்டால் கணவன் மனைவி ஒருவர் மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் கடவுள் எந்த நாளிலே நம்மை பார்த்து சிந்திக்க அழைத்திருக்கிறார். முன்னுரையில் சொன்னவாறு, என் தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். எதற்காக? நீங்கள் என்னிடமிருந்து என்னுடைய வாழ்வை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டதை நீங்கள் இந்த உலகத்திலே கொடுக்க வேண்டும் என்று கடவுள் அழைக்கிறார்.
தம் தாய் அன்னை மரியாள் எப்படிப்பட்டவர்? கடவுள் அவரை பார்த்து உன் வாழ்வை எனக்காக தர வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது தன் வாழ்வையே அர்ப்பணிக்கின்ற ஒரு அன்னையாக அவர் இருக்கின்றார். கடவுள் கொடுத்ததை கற்றுக்கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்கினார். இறை திருவுளத்தை நிறைவேற்றினார். என் வாழ்க்கையிலே எல்லாம் கடவுள் என்று சொல்லி வாழ்ந்தார். என் பேச்சும் கடவுள், என் மூச்சும் கடவுள் என்று சொல்லி அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு தாயாக நம்முடைய அன்னை இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தாயை கொண்டிருக்கிறோம். அவரிடமிருந்தும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்வோம். எப்படி தாழ்ச்சியாக நடந்து கொள்வது, எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே இறை திருவுளத்தை ஏற்று வாழ்வது என்று இந்த நாளிலே அவரிடம் கற்றுக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே கடவுளை பின்பற்றுவது என்பது வார்த்தைகளை ஏற்று கடந்து சென்று வாழ்வை நகர்த்துவதல்ல, இயேசுவை போல வாழ்ந்து காட்டுவது. இயேசுவை போல நமது வாழ்க்கையிலே என்னுடைய இயேசு யாரு என்பதை, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் பிறருக்கு கொடுப்பது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கடவுள் இந்த நாளிலே நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, இதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு, இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ முயற்சிப்போம். இந்த அருமையான இந்த நன்னாளிலே ஆண்டவர் இயேசுவை நீங்கள் அனைவரும் தேடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பங்களில் சென்று கடவுளுடைய வார்த்தையை அறிவியுங்கள், எடுத்துச் சொல்லுங்கள். இந்த நிகழ்விலே பார்க்கிறோம், சாதாரண குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள், சாதாரண தொழிலை மேற்கொண்டவர்கள், படிக்காதவர்கள், ஆனால் படித்த ஒருவருக்கு கடவுளுடைய வார்த்தையை இன்னும் ஆழமாக அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவர் வழியாக அவருடைய வாழ்வை அந்த அப்போலோவிற்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பங்களில், நம்ம சுற்றியுள்ள பகுதிகளில், நம்ம பணி செய்கின்ற இடங்களில், நமது ஊர்களிலே இந்த இயேசு ஆண்டவருடைய அந்த வாழ்வை ஒருவர் மற்றவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பை, இரக்கத்தை, தாழ்ச்சியை, மன்னிப்பை இவையெல்லாம் நாம் கொடுத்து வாழ்கிற பொழுது அந்த கடவுள் நிச்சயமாக நம்மை வழிநடத்துவார். ஒருவேளை நம்ம தாழ்ந்து போனாலும் அந்த கடவுள் நம்மை வீழ்ந்து போக ஒரு நாளும் விடமாட்டார். அந்த நம்பிக்கையோடு நமது வாழ்வை நாம் நகர்த்த வேண்டும். அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவிடம் வர வேண்டும். ஏனென்றால் அந்த கடவுள் நற்கருணையிலே நமக்காக வீற்றிருக்கின்றார். வானிலிருந்து இறங்கி வந்த உணவாக நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். எதற்காக? இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருமே வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. ஒருவர் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே வாழ்வை பெற வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்வு? ஒரு நிறைவான ஒரு வாழ்வு, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை கடவுள் கொடுப்பவராக இருக்கிறார். அதை தான் கடவுள் நம் இந்த நாளிலே விரும்புகிறார். ஆகவே அவர் கற்றுக் கொடுத்த வாழ்வினையை நாம் பெற்றுக்கொண்டு, குறிப்பாக திறந்த உள்ளத்தோடு பெற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையை நாம் நகர்த்துவோம். அவர் வழியாக நம்மிடம் பேசுகின்ற நமது தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், இப்படி நண்பர்களாக இருக்கலாம். அவர்கள் வழியாக கடவுள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு அதையும் திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நமது வீடு நலம் பெறும், நமது குடும்பங்கள் இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ளும், இந்த உலகத்திலே அமைதி நிலவும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ கடவுள் இந்த அருமையான நன்னாளிலே நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார். நாம் திறந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை இப்பொழுது பெற்றிருக்கிறோம். அதை வாழ்வாக்க புறப்படுவோம். அதற்கான அருளை, ஆசிரை தொடரவிருக்கும் திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நல்லாயன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பங்கமாகிட. உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீ தந்தது, அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது. உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீ தந்தது, அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது. உந்தன் அன்பில் கீழில்லை என்ன தருவது,
உந்தன் அன்பின் கீழில்லை என்ன தருவது. உன்னிடத்தில் அர்ப்பணித்தேன் எங்கள் வாழ்வை, எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட. என் உள்ளமிலே அன்பு உன்னில் சங்கமமாகிட. நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க தந்தையே, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவாழியில் உள்ளம் வந்து தங்கிடுமே, உறவாய் எந்த வாழ்வில் கலந்து மகிழ்ந்திடுமே. உறவு போதுமே, உன் அன்பு போதுமே, உறவு போதுமே, உன் அன்பு போதுமே. என் தெய்வமே, என் இறைவனே, என் இயேசுவே, என்னில் வாருமே. என் தெய்வமே, என் இறைவனே, என் இயேசுவே, என்னில் வாருமே. இறைவாழி என் உள்ளம் வந்து தங்கிடுமே, உறவாழி எந்த வாழ்வில் கலந்து மகிழ்ந்திடுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. வாழ்வளிப்பவரே இறைவா, விண்ணகம் வரை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை உறவில் என்றும் வாழ
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் திருப்பிடத்திற்கு முன்பு மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளி உள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லி ஜெபிப்போம். என்னை அனுப்பினவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப தஞ்சை மறைமாவட்டத்தை வழிநடத்தும் மேதகு டி சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமும் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் கூடிய பணிபுரிய அருள் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளின் தேவைக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். இது ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பை உருவான எங்கள் விண்ணக தந்தையே, அன்பை உருவான எங்கள் விண்ணக தந்தையே, நல்லாயனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவே, நல்லாயனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவே, எங்கள் வழிகாட்டியும் எங்கள் வழிகாட்டியும் தேற்றருவாளருமான தூய ஆவியாரே, தேற்றருவாளருமான தூய ஆவியாரே, நம்பிக்கை நிறை மன்றாட்டுடன் காத்திருக்கும் நம்பிக்கை நிறை மன்றாட்டுடன் காத்திருக்கும் எங்கள் திறந்த இதயங்களை எங்கள் திறந்த இதயங்களை உம் பக்கமாய் திருப்பியுள்ளோம். உம் பக்கமாய் திருப்பியுள்ளோம். தந்தையே, நீர் என்றென்றும் உமது திரு அவையை பராமரித்து வந்துள்ளீர். தந்தையே, நீர் என்றென்றும் உமது திரு அவையை பராமரித்து வந்துள்ளீர். உமது திருமந்தையை உமது திருமந்தையை உமது திருவுளத்திற்கு ஏற்ப உயர்த்தியும் உள்ளீர். உமது திருவுளத்திற்கு ஏற்ப உயர்த்தியும் உள்ளீர். உம் ஞானம் நிறை ஆவியாரை உம் ஞானம் நிறை ஆவியாரை கர்தினால் பேரவின் மீது பொழிந்து கர்தினால் பேரவை மீது பொழிந்து அவர்களை ஒரே மனதோராய் நெறிப்படுத்தியருளும். அவர்களை ஒரே மனதோராய் நெறிப்படுத்தியருளும். உமது மாட்சிமிகு திருவுளத்தை உமது மாட்சிமிகு திருவுளத்தை தங்களது இறைவேண்டலால் உய்த்துணர்ந்து தங்களது இறைவேண்டலால் உய்த்துணர்ந்து அவர்கள் வழி நடத்தப்படுவார்களாக. அவர்கள் வழிநடத்தப்படுவார்களாக. ஆண்டவரே, நீர் அனைவரின் உள்ளங்களையும் ஆய்ந்தறிபவர். ஆண்டவரே, நீர் அனைவரின் உள்ளங்களையும் ஆய்ந்தறிபவர். நீர் நீர் யாரை புனித பேதுருவின் திருப்பிடத்திற்கு தெரிந்துள்ளீர் என யாரை புனித பேதுருவின் திருப்பிடத்திற்கு தெரிந்துள்ளீர் என உமது இறைவிருப்பத்தை வெளிப்படுத்துவீராக. உமது இறை விருப்பத்தை வெளிப்படுத்துவீராக. புதிய திருத்தந்தை புதிய திருத்தந்தை இறைவேண்டலில் மேன்மை மிக்கவராகவும் இறைவேண்டலில் மேன்மை மிக்கவராகவும் உண்மை நிறை திரு பணியாளராகவும் உண்மை நிறை திருப்பணியாளராகவும் மென்மை நிறைந்தவராகவும் மென்மை நிறைந்தவராகவும் அதே நேரத்தில் துணிவு மிக்கவராகவும் அதே நேரத்தில் துணிவு மிக்கவராகவும் பரிவுள்ளம் கொண்டவராகவும் பரிவுள்ளம் கொண்டவராகவும் உமது தூய அன்பில் ஆழமாக வேரூண்டு இருப்பவராகவும் இருந்திட அருள் புரியும். உமது தூய அன்பில் ஆழமாக வேரூன்றியவராகவும் இருந்திட அருள் புரியும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து தந்தருளும் உம்மை மன்றாடுகின்றோம். தந்தருளும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது
நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லா வளம் நிறைந்த இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமென். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் கோவில் காதா